الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه المجاهدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري. அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அவனுக்கே உண்டாவதாக. சலாத் என்னும் கருணையும் சலாமனும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையிலே அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா நாம் உலகிலே வாழ்கின்ற பொழுது எவைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை முடிந்த அளவு நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் எவைகளை கூடாது தவிர்ந்து கொள்ளும்படி கூறியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை முற்று முழுதாக நமது வாழ்க்கையிலே தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வினுடைய முடிவை நம்பி வாழக்கூடியவர்கள். உலகத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது அவனுடைய ஏற்பாட்டின் பிரகாரம்தான் நடைபெறுகிறது என்ற ஈமானோடு வாழக்கூடியவர்கள். அது நலவாக இருக்கட்டும், கெடுதியாக இருக்கட்டும், உள்ளத்துக்கு விருப்பமான விடயங்களாக இருக்கட்டும், பாரமானவைகளாக இருக்கட்டும், உலகத்திலே நடப்பவைகள் அனைத்துமே அவனுடைய ஏற்பாட்டிலே உள்ளவைகள் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. குர்ஆன் திட்டவட்டமாக உதாரணத்தோடு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்திலிருந்து ஒரு இலைதான் கீழே விழுவதாக இருந்தாலும் அந்த அறிவு கூட அல்லாஹ்வுக்கு இல்லாமல் இல்லை. அந்த அறிவு கூட அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அப்படியானால் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் தான் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கூட கீழே விழ முடியும். இது குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய விடயம். மனிதர்களுடைய சிந்தனை அங்கே செல்ல மாட்டாது. எத்தனை பெரிய தோட்டங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும், தன்னுடைய பெருமதியான மரமாக இருந்தாலும், அதிலிருந்து எத்தனை இலைகள் கீழே விழுகிறது என்ற கணக்கு அதை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆனால் குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் கணக்கில்லாத உங்களிடத்திலே சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த விடயம் கூட எங்களுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த இலை எந்த இடத்திலே விழ வேண்டும், எத்தனை சுழற்சியிலே விழ வேண்டும், எந்த நேரத்திலே விழ வேண்டும் என்பது எங்களுடைய ஏற்பாடு என்றிருந்தால் உலகத்திலே நடைபெறக்கூடிய பெரும் பெரும் மாற்றங்கள் அது இயற்கை என்ற பெயரை அதற்கு கொடுத்து விட வேண்டாம், அது அல்லாஹ்வினுடைய முடிவு என்ற முடிவுக்கு வர வேண்டும் என்ற பாடம் நமக்கு புகட்டப்படுகிறது. நியமானவர்களே, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிகும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நபரஹா. பூமியில் ஏற்படக்கூடிய சோதனைகளாக இருக்கட்டும், நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய சோதனைகளாக இருக்கட்டும், எந்த விடயங்களாக இருந்தாலும் நாம் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே, இந்த பூமி உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே முடிவு செய்யப்பட்ட விடயம், லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே எழுதப்பட்ட விடயம்தான் உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற பாடத்தை நமக்கு அல்லாஹு தஆலா பல இடங்களிலே இதே அர்த்தமுள்ள ஆயத்துகளுடைய தோற்றத்திலே நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறான். குல் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. எங்களுக்கு எது முடிவு செய்யப்பட்டதோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. யாரும் நினைத்து விடக்கூடாது தவறு எனக்கு வந்திருக்கிறது, இந்த சோதனை எனக்கு வர வேண்டியதல்ல, இந்த ஏற்பாடு எனக்கு நடக்க வேண்டியதல்ல, அவ்வாறு யாரும் எண்ணிவிடக்கூடாது. அல்லாஹ்வினுடைய முடிவு என்பது அவ்வாறு மாறி செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கவே முடியாது. யாருக்கு எவருக்கு எதை முடிவு செய்கிறானோ அது அவருக்கு உரிய நேரத்திலே வந்து சேர்ந்துவிடும் என்ற ஈமானுடைய பாடத்தை நாம் படித்திருக்கிறோம். ஆழமாக அந்த பாடத்தை மீட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது அல்லாஹு தஆலாவுடைய ஆயத்துகளில் உண்டுதான், வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. உங்களை நாம் சோதிப்போம். சோதனை என்பது கஷ்டத்தை கொண்டு, சிரமத்தை கொண்டு, கடனை கொண்டு, நோயை கொண்டு, இப்படி இவைகளை கொண்டு மாத்திரமல்ல. சோதனை என்பது அது சில பொழுது உள்ளத்துக்கு விருப்பமான காரியங்களாக இருக்கலாம், நலவாக இருக்கலாம், நன்மையாக இருக்கலாம். அவைகளை கொண்டும் உங்களுக்கு நாம் சோதனை ஏற்படுத்துவோம்.
கெடுதிகளை கொண்டு மாத்திரமல்ல, கெடுதிகளை கொண்டும் சோதனை, நலவை கொண்டும் சோதனை என்ற விடயம் குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. வாழ்க்கையிலே நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சில பொழுது அதை புரியாதவர்களாக இருக்கலாம். வியாபாரம் நலவான விடயம், நன்மையான விடயம். சில பொழுது லாபம், அதை அங்கே நமக்கு நலவு கிடைக்கிறது. சில பொழுது நஷ்டம், அங்கே நமக்கு சிரமம் ஏற்படுத்தப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு என்பதனை மறந்துவிடக் கூடாது. ஆரோக்கியமாக வாழ்கிறோமா? சில பொழுது ஆரோக்கியம் அல்லாஹ்வுடைய சோதனைக்கு காரணமாக ஆகிவிடும். நோயோடு வாழ்கிறோமா? அந்த நோய் சில பொழுது அல்லாஹ்வினுடைய சோதனைக்கு காரணமாக ஆகிவிடும். பிள்ளைகள் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? சில பொழுது அது அல்லாஹ்விடத்திலே பொருத்தத்துக்கு காரணமாக ஆகிவிடும். சில கட்டத்திலே பிள்ளைகள் நமக்கு சோதனைகளாக ஆகிவிடுவார்கள். அவைகள் மாத்திரமல்ல, வீசக்கூடிய இந்த காற்று இருக்கிறதே, இந்த காற்று இன்றியமையாத விடயம். மனிதனுக்கு காற்று இல்லாமல் வாழ முடியாது. அந்த ரஹ்மத்தாக வரக்கூடிய, முழுக்க முழுக்க ஹைராக இருக்கக்கூடிய அந்த காற்றை சில பொழுது அல்லாஹ் நமக்கு சோதனையாக ஆக்கிவிடுகிறான். அதனுடைய வேகத்தை கொஞ்சம் கூட்டிவிட்டால் நமக்கு சோதனையாக மாறிவிடும். மழை மனிதனுக்கு தேவை, ஆனால் அந்த ரஹ்மத்தான மழையை சில பொழுது மனிதர்களுக்கு சிரமமானதாக ஆக்கிவிடுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய முடிவு வித்தியாசப்பட்டது. நலவிலிருந்து கெடுதியை போன்று தென்படும் அதிலிருந்து நலவை உண்டாக்கக்கூடியவன் அல்லாஹு தஆலா. அவனுடைய சக்தி வித்தியாசமானது, விசித்திரமானது என்ற விடயத்தை நாம் அப்பப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே உலகத்தில் நடைபெறக்கூடிய முடிவுகள் அனைத்துமே அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் தான் நடைபெறுகிறது என்ற முடிவுக்கு நாம் வர வேண்டும். அடுத்த விடயம் தான், இது போன்ற சோதனைகள் ஏன் அல்லாஹு தஆலா நமக்கு தருகிறான்? அதை கட்டாயம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த படிப்பினை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா நிலைமைகளை உண்டாக்குகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அதனை கண்டறிந்து கொள்வார்கள். சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது, சந்திர கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக தொழுகையின் பால் விரைவார்கள். சஹாபாக்களையும் தொழுகைக்காக வேண்டி வரவழைப்பார்கள், தொழுது கொண்டே இருப்பார்கள். அதற்கு பின்னால் ஹுதுபா போன்ற விடயங்களை செய்வார்கள். இதுவரைக்கும் அந்த கிரகணம் நீங்குகின்ற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் உம்மத்துக்கு சொல்லுவார்கள், இந்த கிரகணம் ஏன் ஏற்படுகிறது? சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ யாரும் நினைத்து விடக்கூடாது. கண்ணியமான ஒருவர் மரணித்து விட்டார் உலகத்திலே, அதனால் தான் இந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால் தான் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்ற மோசமான கொள்கை ஜாகிலியா காலத்தில் இருந்தது. யாரும் அவ்வாறு நினைத்து விட வேண்டாம். கிரகணம் ஏற்படுகிறதா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஹவ்விஃபுல்லாஹு பிஹிமா இபாதா, அடியார்களை அல்லாஹ் பயமுறுத்துகிறான். இதுதான் எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம். வானத்திலே மாற்றமா, பூமியிலே மாற்றமா, இடைப்பட்ட வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுகிறதா, சோதனைகள் வருகிறதா? யுஹவ்விஃபுல்லாஹு பிஹா இபாதா, அல்லாஹ் அதன் மூலமாக அடியார்களை பயமுறுத்துகிறான், அடியார்களை சோதிக்கிறான் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், காற்று கொஞ்சம் கூடுதலாக வீசிவிட்டால் நபி அவர்கள் பயப்படுவார்கள். பள்ளிவாசலுக்குள் செல்லுவதும் வெளியே வருவதும், காற்று நின்று விட்டதா, அமைதியாகி விட்டதா என்று பார்ப்பதும், திரும்ப பள்ளிவாசலுக்கு போய் தொழுவதும், துஆ கேட்பதும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்பார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ் இவ்வளவு பயப்படுகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆயிஷாவே, எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? அந்த ஆது கூட்டத்தினர்கள் அழிக்கப்பட்ட வரலாறு குர்ஆன் சொல்கிறதே. அவர்களுக்கு பஞ்சமான காலம், மழை இல்லை, தோட்டங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது, கால்நடைகள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கிறது, தண்ணி தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பம். அந்த நேரத்திலே திடீரென்று ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரத்திலே மேகம் மூண்டு கொண்டது, மழை பொழிய போகிறது என்பதாக நினைத்தார்கள். ஒரே அவர்களுக்கு ஆர்வம், மழை பொழிய போகிறது என்ற சந்தோஷத்திலே சொல்லிக்கொண்டு வெளியே சந்தோஷமாக இருந்தார்கள். காலு ஹாதா ஆரிதும் மும்திருனா, இதோ பாருங்கள் மழை மேகம் தென்படுகிறது, மழை பொழிய போகிறது என்ற ஆனந்தத்தில் இருந்தார்கள். ஆனால் குர்ஆன் சொல்கிறது, அவர்கள் எதிர்பார்த்ததை போன்றே அவர்களுக்கு மழை பொழியவில்லை. மாற்றமாக قالوا هذا عارض ممطرنا بل هو ما استعجلتم به ريح فيها عذاب أليم. மாற்றமாக கல் மாறிதான் அவர்களுக்கு பொழியப்பட்டது, கடுமையான சூறாவளி வீசப்பட்டது. அதன் மூலமாக கஅன்னஹும் அஅஜாஸு நஹ்லின் ஹாவியா,
ஆங்காங்கே அவர்கள் இறந்து கிடந்தார்கள். அவர்களுடைய பொடி இருந்த அமைப்பை குர்ஆன் சொல்கிறது. பெரும் பெரும் ஈத்த மரத்தினுடைய குத்திகளை வெட்டி போட்டால் எப்படி ஆங்காங்கே கிடக்குமோ அதே போன்று அவர்களுடைய சடலங்கள் பல திசைகளிலும் காண கிடைத்தது என்ற செய்தியை குர்ஆன் சொல்கிறதா? இப்படியெல்லாம் குர்ஆன் சொல்கின்ற பொழுது ஆயிஷாவே எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? காற்று வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பி. இந்த காற்றிலே நலவை தந்திரியா அல்லாஹ், இந்த காற்றினுடைய சகலவிதமான கெடுதிகளை விட்டும் பாதுகாத்து விடு. நபி அவர்கள் ஓதின துஆ. இதிலே நாம் விளங்கக்கூடிய ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. குர்ஆனுடைய வாக்குறுதிக்கிறது, வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். நபியே, இந்த உம்மத்துக்கு நீங்கள் இருக்கின்ற வரைக்கும் ஒரு சோதனையும் அழிவும் வரவே வராது என்று குர்ஆன் சொல்லி இருக்கத்தக்கன நபி அவர்கள் பயந்திருக்கிறார்களா? இங்கேதான் நாம் பாடம் படிக்க வேண்டும். நமக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடன் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இது போன்ற சோதனைகளை வைத்து நாம் பயப்படுவது கிடையாது? சில பொழுது அந்த சூறாவளி காற்றின் மூலமாக நமது வீட்டு கூரை பறந்திருக்கும் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு தடவை கூட இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, இதற்கு நான் இந்த துஆவை ஓதிருக்க வேண்டுமே, ஓதிருக்கிறோமா என்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதா? கண்ணியமானவர்களே, எனவே சொல்ல வரக்கூடிய விடயம் அனைத்துமே அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. எனவே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் இதனுடைய விமோசனத்தை நாம் பெறுவதற்கு ஆயத்தமாக வேண்டும். அடுத்த விடயம் கண்ணியமானவர்களே, சோதனைகள் வராமல் இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய பல அமல்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் தொழுகை என்பது மிக சிறந்த அமல். தொழுகையின் பால் நாம் விரைய வேண்டும். அந்த தொழுகை சாதாரணமானது கிடையாது. தொழுகை என்பது எல்லா அமல்களையும் உள்ளடக்கி ஒரு அமலாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சிறந்த அமல்களை உள்ளடக்கிய ஒரு அமலாக இருக்கிறது. தொழுகையிலே என்ன நடைபெறுகிறது? அஸ்தகுல் ஹதீஸி கிதாபுல்லாஹ். உலகத்திலே ஆக சிறந்த பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய குர்ஆன் அந்த தொழுகையிலே ஓதப்படுகிறது. அதே போன்றுதான் அஃதலு துஆ அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. அஃதலு திக்ரி, திக்ர்கள் ஆக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் தொழுகையிலே சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி. ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான கட்டம் எது தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையிலே சஜிதாவில் இருக்கக்கூடிய கட்டம் தான். எனவே அந்த கட்டம் தொழுகையிலே தான் ஏற்படுகிறது. அந்த தொழுகை எங்கே நடைபெறுகிறது? அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் அவனுடைய மாளிகைகள், மஸ்ஜிதுகள், அந்த இடத்திலே நடைபெறுகிறது. எதை முன்னோக்கி நடைபெறுகிறது? அந்த ஜிஹத்தை முஅzzமா, அதாவது தஅலீம் செய்யப்பட்ட, கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த ஜிஹத்துல் கிப்லா, கிப்லாவுடைய திசையை முன்னோக்கி அந்த தொழுகை நடைபெறுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, இது போன்ற பல சிறப்பம்சங்கள் இருக்கிறது என்றதனால் தொழுகை என்பது ஆக சிறந்த அமல். தொழுகையை கொண்டு நாம் அல்லாஹ் தஆலாவிடத்திலே உதவி தேட வேண்டும். நபி அவர்களுடைய வழிமுறையும் அதுதான். இதா ஹஸபஹுல் அம்ரு ஃபஸஅ இலஸ் ஸலாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவருடைய காலத்திலே ஏதாவது ஏற்பட்டு விட்டால் தொழுகையின் பால் விரைந்து செல்வார்கள். அடுத்த விடயம் துஆவின் பக்கம் முன்னேற வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். துஆ என்பது மிக முக்கியமான அமல் என்பதனை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்பதற்கு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ பிரார்த்தனையில் ஈடுபடுவதற்கு அதற்கு அல்லாஹ் தஆலாவிடத்திலே பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றிருந்தால் அவருடைய கை உயர மாட்டாது. துஆ கேட்கப்பட்டாலும் ஆமீன் நாவிலிருந்து வெளிவர மாட்டாது. கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். அதை எடுப்பதற்கு கூட ஆயத்தம் இல்லாத ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தயார் செய்துதான் வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட துர்ப்பாக்கிய சாலிகளாக நாம் ஆகிவிடக் கூடாது. பள்ளிவாசலுக்கு வந்தும் கூட நமக்கு துஆவுடைய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையானால் இங்கே மிம்பரிலே கேட்கப்படக்கூடிய துஆ கேட்கக்கூடியவரை வைத்தல்ல துஆ அங்கீகரிக்கப்படுவது. சில பொழுது ஆமீன் சொல்லக்கூடியவருடைய அவருடைய பேணுதல், அவருடைய பக்குவம், அவருடைய கவனம், அவருக்கு அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதை வைத்து சில பொழுது துஆ அங்கீகரிக்கப்படும். அதனால் யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆமீன் சொல்லுவதற்கு கருமித்தனம் காட்டக்கூடாது. ஆமீன் என்று சொன்னாலே அல்லாஹும்ம ஸ்தஜிப், யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. எனவே துஆவுடைய பழக்கத்தை நம் வாழ்க்கையிலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக இஸ்திக்ஃபாருடைய பழக்கம், அதிகமாக வாழ்க்கையில் இஸ்திக்ஃபாருடைய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் சதகாவினுடைய விடயங்கள், அந்த விடயத்தில் நாம் முன்னேற வேண்டும். கண்ணியமானவர்களே, சுருக்கமாக சொல்ல போனால் நம்முடைய கையிலே காசு பணம் இருக்கிறதா, சொத்து சுகம் இருக்கிறதா? எங்களுடைய கொள்கை என்ன தெரியுமா?
அல் மாலு மாலுல்லாஹ், நம்முடைய கையில் இருக்கக்கூடிய சொத்துகள் அனைத்துமே அல்லாஹ் போட்ட பிச்சை என்பதனை மறந்துவிடக் கூடாது. நாம் உலகத்திலே ஆடை இன்றி வந்தவர்கள், உலகத்திலே ஒன்றும் தெரியாமல் வந்தவர்கள். நமக்கு இப்பொழுது பெரிய பங்களாவும் பெரிய வாகனங்களும் கணக்கான சல்லிகளும் கையிலே நாம் புழங்கிக் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது. நமக்கென்று சொந்தமாக நாம் நினைக்கிறோம். நமக்கென்று சொந்தமாக இருந்தால் நாம் கொண்டு வந்திருக்க வேண்டும். நமக்கென சொந்தமாக இருந்தால் செல்கின்ற பொழுது கொண்டு செல்ல வேண்டும். இல்லவே இல்லை கண்ணியமானவர்களே. நாம் கண்ணை மூடிவிட்டால் அடுத்த கணமே நிர்பந்தமாக ஒரு கூட்டத்துக்கு நம்முடைய சொத்துகள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்படும். அதற்குத்தான் வராசத்து என்பதாக சொல்லப்படுகிறது. நாம் விரும்பலையோ உரியவர்களுக்கு உரிய பங்குகள் கூடுதல் குறைவாக குர்ஆனிலே சொல்லப்பட்ட அந்த வராசத்தினுடைய அடிப்படையில் பிரித்து கொடுக்கப்படும். என்ன புரிகிறது கண்ணியமானவர்களே? நமக்கென உலகத்தில் எதுவும் கிடையாது. எனவே கிடைத்திருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து அல்லாஹ்வை அடைந்து கொள்ள வேண்டும். கிடைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை அதாவது செல்வத்தை வைத்து சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா பஅஸ பில் கினா லிமன் இத்தகல்லாஹ அஸ்ஸ வஜல். அல்லாஹ்வை பயந்த மனிதனுக்கு செல்வம் கொடுக்கப்படுவது ஒன்றும் தவறு கிடையாது. அதற்கு மாற்றமான அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பயந்து வாழவில்லை, மோசமான ஒருவனாக இருந்தால் அவனுடைய கையிலே பணம் போனால் பாவத்துக்கு மேல் பாவத்தை செய்து நரகத்துக்குரியவனாக ஆகிவிடுவான் என்ற செய்திதான் அங்கே சொல்லப்படுகிறது. அந்த செல்வத்தை கொண்டு சொர்க்கத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்களுடைய வரலாறுகள் நமக்கு முன்னால் ஏராளம் சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி கால பகுதி தபூக்கினுடைய அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. தபூக் என்று சொன்னால் மதீனாவில் இருந்து சுமார் 500 கிலோமீட்டரையும் தாண்டி செல்ல வேண்டும். கடுமையான சூடான காலம். அந்த நேரம் மக்கள் எல்லாம் அந்த அல்லாஹ்வினுடைய பாதையிலே செல்வதற்கு ஆயத்தமாகிறார்கள். ஆனால் அதற்குரிய போதிய வசதி வாய்ப்புகள் கிடையாது. ஒரு அறிவிப்பை தான் செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஜஹஸ ஜெய்ஷல் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னா. யாரை இந்த படையை அனுப்பி வைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்வார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் தான் என்று நபி அவர்கள் சொன்னவுடன் சஹாபாக்கள் சும்மா இருப்பார்களா? கண்ணியமானவர்களே, இந்த சரித்திரம் மாத்திரம் நமக்கு போதும். எல்லா தரப்பிலும் உள்ளவர்கள் படிப்பினை பெறுவதற்கு அந்த நபியுடைய ஒரு அறிவிப்பு தான் காரணம். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் ஓடோடி வருகிறார்கள். முதலாவது வந்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். 4000 திர்ஹங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் அபகைத ஷைஅன் லி அஹ்லிக், உங்களுடைய வீட்டுக்கு ஏதாவது நீங்கள் வைத்துவிட்டு வந்தீர்களா? இல்லை, நான் ஒன்றையுமே வைக்கவில்லை, அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பின்னால் போட்டி போட்டுக்கொண்டு பின்னால் ஓடி வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் கொண்டு வருகிறார்கள். உமரே, வீட்டுக்கு எதை வைத்தீர்கள்? இதை போன்று அரவாசியை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். அதற்கு பின்னால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். 200 ஊக்கியாக்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஒரு ஊக்கியா என்பது 40 திர்ஹம், சுமாராக 8000 திர்ஹம் என்று சொல்ல போனால் கோடிக்கணக்கு சல்லி பெருமதியான பணம் அது. அதை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டீர்களே, இந்த படையை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டீர்களே, இதோ இன்னால் முடிந்தது. அப்படியே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஏழை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், சிரமப்படுகிறார்கள். வசதி உள்ள சஹாபி ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 100 அதாவது வசக்குகளை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஈத்த பழத்திலே சுமாராக 1000 கிலோவை விட அதிக 10,000 கிலோவை விட அதிகமான அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். பேரீத்த பழத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதே நேரத்திலே ஏழை சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பெரிய பெரிய சஹாபாக்கள் பெருசாக கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், எங்களிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லையே. அபு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதனுடைய ஒரு தோட்டத்துக்கு ஓடி போய் கேட்கிறார்கள், உன்னுடைய தோட்டத்திலே ஈத்த பழ மரங்களுக்கு நான் நீர் பாய்ச்சுகிறேன், ஏதாவது கூலி தருவாயா? சரி என்பதாக சம்மதிக்க அந்த ஈத்த பழ மரங்களுக்கு நீரை பாய்ச்சிவிட்டு மாலை நேரமானவுடன் ஒரு சா ஈச்சப்பழத்தை கொடுக்கிறான். ஒரு சா ஈச்சப்பழம் என்பதை சுமாராக 2.5 கிலோ ஈச்சப்பழம் கொடுக்கப்படுகிறது கூலியாக. அதை எடுத்துக்கொண்டு ஓடோடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இது என்னுடைய தர்மம், நீங்கள் தர்மம் செய்யும்படி சொல்லிவிட்டீர்களே என்பதாக சொல்ல இன்னும் சில சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், வேறு வழி இல்லை. சொன்னார்கள், குன்னா நதஹாமல், நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? நாட்டாமை வேலை செய்து அவர்களுடைய சுமைகளை சுமந்து அதன் மூலமாக கிடைத்த அந்த பணங்களை கொண்டு வந்து நாம் நபி அவர்களுக்கு கேட்ட அந்த சதகாவுடைய பங்கிலே சேர்த்து விடுவோம் என்பதாக சொல்கிறார்கள். அடுத்தவர்களுடைய சுமை எவ்வளவு சிரமப்பட்டு தூக்குகிறார்கள். பாரமான சுமைகளை தூக்கி அதிலே கிடைக்கக்கூடிய கூலிகளை கொண்டு வந்து தர்மம் செய்வார்களாம்.
இந்த அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் அப்படியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, உஸ்மானே கனி பணக்காரர் என்பதாக சொல்கிறோம். உண்மையிலே அவர்தான் பணக்காரர். உலகத்திலே நாம் யாருமே பணக்காரர் கிடையாது. உஸ்மானே கனி என்று அவருக்கு பட்டம் சொல்லி அழைக்கப்படுவதற்கு தகுதியானவர் தான் அவர்கள். அவர்களுடைய சரித்திரத்தை புரட்டி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு செல்வந்தரும் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சரித்திரத்தை புரட்டி பார்க்க வேண்டும். படிக்க வேண்டிய ஏராளமான பாடங்கள் இருக்கிறது. அந்த சஹாபி புரிந்து கொள்கிறார்கள், இப்பொழுது நிலைமை என்ன? எனக்கு செல்வம் இருக்கிறது, இந்த நேரத்திலே என்னுடைய செல்வம் அது பயன் பெறவில்லை என்றிருந்தால் இதற்கு பின்னால் எதற்கும் உதவாத ஒன்றாக ஆகிவிடும். எனவே இந்த நேரத்தில் என்னுடைய செல்வம் பிரயோஜனம் அளிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். அவர்கள் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் 950 ஒட்டகங்களை தருகிறேன். வாகனங்கள் கோடிக்கணக்கான பெறுமதி இன்றைய காலத்திலே. ஒரு ஒட்டகத்தினுடைய விலை இன்றைய காலத்திலே 950 ஒட்டகங்களை தருகிறேன் யா ரசூலல்லாஹ். மக்களுக்கு போறதுக்கு வாகனம் தேவையே, அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் தர்மம் செய்கிறேன். 50 குதிரைகள், தரமான குதிரைகள், அந்த குதிரைகளை தருகிற எத்தனை கோடிக்கணக்கான பணம் இங்கே வந்து விட்டது. அது மாத்திரமல்ல, அடுத்ததாக 1000 தீனார்களை கொண்டு வந்து நபிக்கு முன்னால் போட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த ஆனந்தம் என்ன தெரியுமா? ஆனந்தத்தினால் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மா தர்ர உஸ்மான் மா அபின பஅதல் யௌம். உஸ்மானே, நீங்கள் இதற்கு பின்னால் உலகத்திலே வாழ்கின்ற காலத்திலே எந்த பெரிய பாவத்தை தான் செய்தாலும் அல்லாஹ் பொறுப்படுத்தவே மாட்டான் உஸ்மானே என்பதாக சொன்னார்கள். சொருக்கவாதியாக ஆக்கப்பட்டார்கள். எதன் மூலமாக? கண்ணியமானவர்களே, இது போன்ற கொடுக்கப்பட்ட செல்வத்தை வைத்து அல்லாஹ்வை அடைந்து கொண்டார்கள். யோசித்தார்கள், இது கொடுக்கப்பட வேண்டிய தருணம், இது வேண்டப்படக்கூடிய தருணம். இந்த நேரத்திலே என்னுடைய செல்வம் உதவவில்லை என்றிருந்தால் வேறு எந்த நேரத்திலும் உதவ மாட்டாது. கண்ணியமானவர்களே, அப்படியோ முடியுமான அளவு மக்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் இருக்கிறது, முனாஃபிகீன்களுடைய கூட்டம். அந்த கூட்டம் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். கொடுக்காத ஒரு பக்கம் இருக்க, கொடுக்கக்கூடியவர்களை விடவும் மாட்டார்கள். கொடுக்கக்கூடியவர்களை கேலி செய்வார்கள். அவர்கள் ஒரு பக்கமாக உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாரு வருகிறார், என்ன கொடுக்கிறார், எவ்வளவு கொடுக்கிறார். அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களை பார்த்து கதை கட்டினார்கள். ஹாதா முராஇ, இவர் அதாவது பேருக்கு புகழுக்கு தான் கொடுக்கிறார் என்பதாக முனாஃபிகீன்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த ஏல சஹாபி அபு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒரு சா ஈச்சப்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தவுடன் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னல்லாஹ லகனியுன் அன் சதகதி ஹாதா. இவர் கொடுக்கிற இந்த கொஞ்சம் ஈச்சப்பழத்தால அல்லாஹ்வுக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படி என்று அவர் கொடுத்த தர்மத்தை கேவலமாக பேசின பொழுதுதான் அல்லாஹ்வை பொறுக்கவில்லை. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிறான், குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான். والذين يلمزون المتطوعين من المؤمنين في الصدقات والذين لا يجدون إلا جهدهم فيسخرون منهم سخر الله منهم. இந்த மக்கள் அவர்களுக்கு முடியுமான அளவு அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்கின்ற பொழுது இந்த முனாஃபிகீன்கள், கொஞ்சமும் கொடுக்காதவர்கள் கேவலமாக பேசுகிறார்களா? நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் இவர்களை பற்றி கேவலமாக பேசுகிறான். அது மாத்திரமல்ல, ஆகிரத்திலே அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது என்பதாக சொல்லுங்கள். ஏமானவர்களே, எப்படி ஏதாவது எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது, எப்படி கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். எனவே கண்ணியமானவர்களே, இது போன்ற தர்மம் செய்யக்கூடிய ஒரு தருணம் நமக்கு வந்திருக்கிறது. நாட்டிலே நமக்கு தெரியும், அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. பல பகுதிகளிலும் மக்கள் வாழக்கூடிய இடங்களிலே அதாவது அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. கண்ணியமானவர்களே, கவலையான சில செய்திகள் நேரடியாக பார்த்து விட்டோம், காதுகளுக்குள் வந்து சேருகிறது. மண் சரிவுக்குள் மீட்கப்பட்ட ஜனாசாக்கள் சிலது அங்கே அடக்கப்பட்டு அதுவே கபராக ஆக்கப்பட்ட ஜனாசாக்கள் பலது, வீடுகள் முழுமையாக இழந்த, சொத்துக்களை முழுமையாக இழந்த எங்களுடைய உறவுகள், எங்களுடைய நாட்டு மக்களுடைய நிலைமைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாட்டினுடைய வளங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, அதுவெல்லாம் அதாவது சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த நேரம் புதினம் பார்க்கக்கூடிய நேரம் அல்ல, தகவல்களை பரிமாறக்கூடிய நேரம் அல்ல. என்ன நடைபெறுகிறது, என்ன புதிது, என்ன புதுசு என்று அதை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அல்ல. நம்மால் முடியுமானது என்ன, அந்த வேலையை நாம் செய்தாக வேண்டும். அல்லாஹ்வோடு தொடர்பட்டு அவர்கள்
அவர்களுக்கு துஆ செய்ய முடியும். அது எல்லோராலும் செய்ய முடியும். அது ஒரு பக்கம் கட்டாயம் நடைபெற வேண்டும். அதே போன்றுதான் வெளிரங்க ஒரு முயற்சியாக நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய அந்த சொத்திலிருந்து நாம் அவர்களுக்கு முடியுமான தர்மத்தை கொடுக்க வேண்டும். முடியுமான உதவிகளை அவர்களுக்கு போய் சேர்கின்ற விடயத்திலே ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஒரு விடயத்தை சொல்கிறேன். இதே மாதிரியான நிகழ்வு நபியுடைய காலத்தில் நடந்தது. அதாவது கபீலாவை சேர்ந்தவர்கள் நபியுடைய சபைக்கு வருகிறார்கள். அவர்கள் அதாவது பல பேர் வருகிறார்கள். அவர்களுடைய தோற்றத்தை பார்த்தால் பரிதாபமான நிலைமை. அவர்களுக்கு வீடு வாசல் இல்லை. ஆடைகளை பார்த்தால் மேலங்கி கூட கிடையாது. வீட்டியை மாத்திரம் தான் உடித்தவர்களாக வருகிறார்கள். அதுவும் ஆங்காங்கே கிழிந்திருக்கிறது, ஆங்காங்கே பிஞ்சிருக்கிறது. நபி அவர்களுக்கு பார்த்தவுடன் ஒரே கவலைப்பட்டார்கள். சஹாபாக்களும் இருக்கிறார் அந்த இடத்திலே. அந்த கூட்டத்தை அப்படி உற்று நோக்கி பார்த்தார்கள். எவ்வளவு ஏழ்மையோடு வாழ்கிறார்கள், கவலைப்பட்டார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் போய் பார்த்தார்கள். இவர்களுக்கு கொடுப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா? வந்து வெறுங்கையோடு வருகிறார்கள், ஒன்றுமே இல்லை. திரும்பவும் போகிறார்கள், போய் பார்க்கிறார்கள், ஏதாவது இருக்கிறதா? வருகிறார்கள், ஒன்றுமே இல்லை. சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், பிலால் ரதியல்லாஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், தொழுகையுடைய நேரம் வருகிறது, அதான் சொல்லுங்கள். அதான் சொல்லப்பட்டு இக்காமத் சொல்லுங்கள், தொழுகை நடைபெறுகிறது. தொழுகைக்காக வேண்டிய மக்கள் எல்லாம் ஒன்று கூடியதற்கு பின்னால் அறிவிப்பு செய்யப்படுகிறது. ஒரு அறிவிப்பு தான் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஸத்தகு, தர்மம் கொடுங்கள். பாருங்கள், ஏழை மனிதர்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறார்கள், நாம் கொடுக்காவிட்டால் யாரு கொடுப்பது? எப்படி சொன்னார்கள் தெரியுமா? யாரிடத்திலே தீனார் தங்க நாணயம் இருக்கிறதோ அதிலிருந்து சிறிது அளவாவது கொடுங்கள். யாரிடத்திலே வெள்ளி நாணயங்கள் இருக்கிறதோ அதிலிருந்து சிறிது அளவேனும் கொடுங்கள். யாரிடத்திலே ஆடைகள் இருக்கிறதோ அதிலிருந்து சிறிது அளவேனும் கொடுங்கள். யாரிடத்திலே கோதுமை இருக்கிறதோ, உணவு இருக்கிறதோ, அதை கொஞ்சமாவது கொடுங்கள். யாரிடத்திலே பேரித்த பழம் இருக்கிறதோ கொஞ்சமாவது கொடுங்கள் என்று சொன்னவர்கள் இறுதியாக என்ன சொன்னார்கள் தெரியுமா? வலவு பிஷிக்கி தம்ரா, ஈச்சப்பழம் அல்ல, ஒரு ஈச்சப்பழத்தினுடைய ஒரு கீற்றையாவது, ஒரு சின்ன துண்டையாவது கொடுக்க முடியுமா? கொடுத்து விடுங்கள், இது தர்மத்தினுடைய சந்தர்ப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் அன்சாரி சஹாபி ஒருவர் ஓடோடி தன்னுடைய கைக்கு சுமக்க முடியாத தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதை பார்த்து ஆனந்தம். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. சொன்னார்கள், ஆரம்பத்தில் யாரும் நல்ல காரியத்தை செய்து வைக்கிறாரோ அவருக்கு அந்த கூலி, அதற்கு பின்னால் செய்யக்கூடியவருடைய கூலிகள் எல்லாம் இவருக்கு கொடுக்கப்படும். அவர்களுடைய கூலியிலே குறைவும் ஏற்படுத்தப்பட மாட்டாது. எனவே கண்ணியமானவர்களே, எனவே இது போன்ற தருணம் நம்முடைய உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாட்டிலே பல பகுதிகளிலும் அதாவது அவர்களுக்குண்டான சதகாவுடைய நன்கொடைகள் சேர்க்கப்படுகிறது. நாம் நம்மால் முடியுமான உதவிகளை அவர்களுக்கு செய்து அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கூலிகளை பெற்றுக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, யாருக்கும் தெரியாமல் கொடுக்கப்படுகின்ற தர்மம் பல நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ரத்துல் பலா, சோதனைகளை இல்லாமலாக்கும். துத்ஃபி கலபர் ரப், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும். தகி மீத்தத சூ, கெட்ட மரணம், கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாக்கும். கண்ணியமானவர்களே, இஹ்லாஸோடு செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்கள். சுத்தமான மனம், சுத்தமான பணம், இந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டு தர்மம் செய்யுங்கள். நிச்சயமாக அந்த பணத்திலே பரக்கத்தை எதிர்பார்க்க முடியும், அந்த தர்மத்திலே பரக்கத்தை எதிர்பார்க்க முடியும். எனவே கண்ணியமானவர்களே, நமது பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில பகுதிகள் மஷூரா பண்ணப்பட்டு முடிவு செய்யப்பட்டு சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கமைய அதாவது இந்த ஃபெடரேஷனுக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு சில முடிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மியாவிலே சில முடிவுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் அதாவது வெள்ளம் பெட்டிய கொழும்பு பகுதியிலே வாழக்கூடிய மக்கள் அவர்கள் அனர்த்தத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வெள்ளம் பெட்டிய பகுதியிலே வெண்ணவட்ட என்ற பகுதியிலே தான் உள்ளவர்களுக்கு இந்த மஹல்லாவை சார்ந்தவர்கள் பொறுப்படுத்தியிருக்கிறார்கள். அதை போன்று கிட்டத்தட்ட சுமார் 1600 குடும்பங்கள் அந்த இடத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிப்படை தேவையற்றவர்களாக இருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரிந்த விடயம் தான். எனவே அவர்களுக்கு அதாவது ஒரு நபர், ஒரு குடும்பத்துக்கு 15,000 வீதம் பெறுமதியான ஒரு பெக்கொண்டு கொடுப்பதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அப்படி பார்க்கின்ற பொழுது 1600 குடும்பம் என்கின்ற பொழுது சுமாராக 2,40,00,000 அங்கே பணம் தேவைப்படுகிறது. அங்கே 15,000 பெறுமதியான அந்த பெக்கில் உள்ளடங்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் அடிப்படையான தேவைகள். அவர்களுடைய கிச்சன், அதாவது சமையல் அறையிலே அவர்களுக்கு தேவையான அடிப்படையான பொருட்கள் ஒரு பகுதி, குறிப்பாக கேஸ் குக்கர் போன்றவைகள் அவைகள் கொடுக்கப்படுகிறது. அதே போன்றுதான் அவர்களுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய உலர் உணவு ஒரு பொதியும் கொடுக்கப்படுகிறது. இது போன்ற
சில விடயங்கள் முடிவு செய்யப்பட்டு அதற்குண்டான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்ட உறவு நம்முடைய உறவு என்பதாக முடிவுக்கு வருவோம். கஜஸதின் வாஹித், நாம் எல்லாம் ஒரே உடலை போன்றவர்கள். முஸ்லிம்கள் முஃமின்கள் எல்லோரும் ஒரே உடலை போன்றவர்கள். கண்ணிலே வருத்தம் வந்தால் அது கண்ணு பார்த்து கொள்ளட்டும் என்று எங்களுடைய ஏனைய உறுப்புகள் சொல்ல மாட்டாதே. கண்ணுடைய வருத்தத்தை முழு உடம்பும் உணர்ந்தாக வேண்டும். அதே போன்றுதான் அங்கே ஒரு மனிதனுக்கு சோதனையா, ஒரு முஸ்லிம் சகோதரருக்கு சோதனையா, எமக்கு வந்து சோதனையாக நினைக்க வேண்டும். நேற்று அவர்களுக்கு நாளைக்கு எமக்கு என்ற முடிவுதான் அல்லாஹு தாலாவுடைய வளமையை பார்க்க முடிகிறது. எனவே அதற்கு முன்னால் தர்மம் செய்து கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய இந்த சோதனையிலிருந்து நாமும் பாதுகாத்து அதே போன்று அவர்களுக்கும் நம்மால் முடியுமான உதவிகளை செய்து அவர்கள் பட்ட அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை வெளியெடுப்பதற்குண்டான முயற்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நம்மால் முடிந்த உதவிகளை செய்து அதற்குரிய நன்மைகளை பெற்றுக் கொள்ளுமாறு அதாவது பள்ளிவாசலோடு நிர்வாகம் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். எந்த விடயங்கள் பேசப்பட்டதோ அந்த விடயங்களை வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரும் சேர்த்து புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றார்கள், உஸ்தாத்மார்கள், மனை மக்கள், குழந்தைகள் அனைவருடைய பாவனை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நிலைமைகளை சீராக்கிடையா அல்லாஹ். உன்னுடைய கோபத்தின் மூலமாக எங்களை தண்டித்து விடாதையா அல்லாஹ். உன்னுடைய கோபத்தின் மூலமாக எங்களை யா அல்லாஹ் தண்டித்து விடாதையா அல்லாஹ், சோதித்து விடாதையா அல்லாஹ். உலகெங்கிலும் அமைதி நிலைநாட்டியதையா அல்லாஹ். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு والصلاة والسلام على من لا نبي بعده ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له في الخلق والأمر ونشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله المبعوث إلى الأسود والأحمر المنعوت بسر صدر ورفع ذكر وصلى الله على محمد وعلى آله وأصحابه الذين خلاص الأرب الأرباء وخير الخلائق بعد الأنبياء. أما بعد فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي للطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم البدعة فإن البدعة تهدي المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها فاتقوا الله وأجملوا في التوبة وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين وادعوه فإن ربكم مجيب الداعين واستغفروه يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. وقال رب ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. واستغفر الله لي ولكم ولسائر المسلمين واستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فإني أوصيك ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر رضي الله عنه وأشدهم في أمر الله عمر رضي الله عنه وأصدقهم حيان عثمان رضي الله عنه وقضاء علي رضي الله عنه وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدة شباب أهل الجنة رضي الله تعالى عنهم وحمزة أسد الله وأسد الرسول صلى الله عليه وسلم رضي الله عنه. اللهم اغفر لعباس ولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم فمن أبغضهم فببغضي أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منه والأموات. اللهم جنا من النار اللهم جنا من النار اللهم جنا من النار
اللهم لا تشوي خلقنا بالنار اللهم أيد الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون وذكر العظيم العظيم يذكركم ودعوا يستجيب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون